ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்கா சாரி கிரியேட்டிவ்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு நெட்வொர்க் ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த ப்ளவுஸுக்கு நம்மளுக்கு ஆரி நீடிலே தேவையில்லை. நார்மல் நீடில் வச்சு தான் நம்ம இந்த டிசைன் வந்து நம்ம பண்ண போகிறோம். நெட்டை பதிச்சு நம்ம அதுக்கு மேலே நார்மல் நீடில் வச்சு நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். எந்த மாதிரி டிசைன் பண்ண போகிறோம் பற்றி பார்ப்போம். நம்ம சேனல் வீடியோஸ்லாம் பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம சேனல் வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம எப்படி நெட்டை வந்து ஃபிட் பண்ணுறோன்னு பற்றி பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், சேம் கலர் நெட்டு வந்து நான் எடுத்திருக்கேன். சேம் கலரான நெட்டு தான். இதோட சாரீ சேம் கலர் தான். ஸோ நெட்டும் நான் சேம் கலர் தான் எடுத்திருக்கேன். இப்போ நெக்கு மாறுங்க, வி ஷேப்புக்கு நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு லைனும் செகண்ட் லைனும் 1.5 இன்ச்சு கேப்பில் நான் வரைஞ்சிருக்கேன் வி ஷேப்புக்கு. நம்ம இந்த ஷேப் நம்ம என்ன வேணாலும் நம்ம நெக்குக்கு எந்த ஷேப் வேணுமோ நம்ம அந்த ஷேப் வந்து நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், ஃப்ரேமை வந்து நான் திருப்பி வச்சு கெட்ட பக்கத்தில் வந்து இந்த மாதிரி நெட்டை வந்து நான் ஃபிட் பண்ணுறேன். ஏன் நம்ம பின்பக்கம் நம்ம ஃபிட் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த நெட்டோட பிசுறு வந்து மேலே தெரியாது, கிளாத்தோட பிசுறு தான் இருக்கும். ஸோ அதை நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அந்த பிசுறு வந்து மறைஞ்சு போயிடும். ஸோ அதுக்காண்டி தான் நான் நெட்டை வந்து அடியில் ஃபிக்ஸ் பண்ணுறேன். பாருங்கள், சுருங்கல் இல்லாமல் நல்லா நெட்டை வந்து எடுத்து விட்டுக்கலாம். எடுத்து விட்டு நம்ம நல்லா குண்டு பின் குத்திக்கலாம் சுருங்கல் இல்லாமல். நம்ம இந்த ப்ளவுஸு கஸ்டமர் வந்து வி ஷேப் தான் கேட்டிருக்காங்க. ஸோ வி ஷேப் வச்சுருக்கோம். நீங்கள் இந்த டிசைனுக்கு வந்து எந்த மாதிரி ஷேப்பு நீங்கள் டிசைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஷேப் வந்து நீங்கள் நெக்கு வந்து வரைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து சுருங்கல் இல்லாமல் நல்லா நெட்டை வந்து குண்டு பின் வந்து குத்தி வச்சுருக்கேன். இப்போ அந்தளவுக்கு நம்மளுக்கு நெட்டு போதும். அதை நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். மீதி உள்ள நெட்லாம் நம்மளுக்கு வேஸ்ட்டாக தான் இருக்கும். ஸ்டிச் பண்ணும்போது இடைஞ்சலாக இருக்கும் இல்லையா? ஸோ வந்து மீதி உள்ள கிளாத்தெல்லாம் நான் வெட்டி எடுத்துடுறேன். நெட்டை ஃபிட் பண்ணும்போது நல்லா சுருங்கல் இல்லாமல் நல்லா ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ சேம் கலர் த்ரெட்டு தான் நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ நெட்டை வந்து நம்ம குண்டு பின் போட்டு கிளாத்தோட ஃபிட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த அவுட்லைன் மட்டும் நம்ம செயின் ஸ்டிச் போட்டு நம்ம லாக் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் ஆரியே போட தெரிலனாலும் பரவாயில்ல, நீங்கள் நார்மல் நீடில் வச்சு நீங்கள் ரன்னிங் ஸ்டிச் மாதிரி நீங்கள் போட்டுக்கரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம வந்து செயின் ஸ்டிச் வந்து போட்டு நம்ம ஃபிட் பண்ணுறோம். கிளாத்தோட நெட்டை வந்து நம்ம ஃபிட் பண்ணுறோம். சேம் கலர் த்ரெட்டு தான் யூஸ் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்மளுக்கு வந்து த்ரெட்டு வந்து தெரியாது. கரெக்டான த்ரெட்டு நம்ம போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்டிச்சிங் கூட வெளியே தெரியாது. இப்போ நம்ம சுருங்கல் இல்லாமல் நெட்டை வந்து நம்ம ஃபிட் பண்ணிட்டோம் பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம குத்தி வச்ச குண்டு பின்லாம் நம்ம கழட்டிக்கலாம். நெட்டு வந்து நம்மளுக்கு சுருங்கல் இல்லாமல் பதிஞ்சு வந்திருக்கு. நம்ம மீதி இருக்கிற நெட்டையும் கொஞ்சம் விட்டு நம்ம வெட்டிக்கிறலாம். இப்போ பாருங்கள், மேலே வந்து நம்ம செயின் ஸ்டிச் வந்து நம்ம போட்டிருக்கோம். நெக்கை வந்து நான் சரியான அளவில் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கு நம்ம என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறோன்னு பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டு ஒர்க் தான். ஸோ கோல்டில் வந்து கொஞ்சம் லாங் பீட்ஸ் எடுத்திருக்கேன். கோல்டன் சுகர் பீடு, கோல்டு ஜமிக்கி, கோல்டு சுகர் கட் பீடு, கோதுமை பீட்ஸு, போரமம் பீட்ஸு, டிரான்ஸ்பரண்ட் ஜமிக்கி. கோல்டு ஜமிக்கியும் எடுத்திருக்கோம், டிரான்ஸ்பரண்ட் ஜமிக்கியும் எடுத்திருக்கோம். ஏன்னா டிரான்ஸ்பரண்ட் ஜமிக்கி வைக்கும்போது நம்மளுக்கு அந்த செல்ஃப் கலராகவே காட்டும். ஸோ டிரான்ஸ்பரண்ட் ஜமிக்கி நான் எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், நம்ம வி நெக் போட்டிருந்தோம் இல்லையா? அதோட அவுட்லைனுக்கு நான் கம் கொடுத்துருக்கேன். ஒரு 4 இன்ச்சு கூட இல்லை, அதை விட கம்மியாகவே கொஞ்சம் தள்ளி நம்ம போட்ட செயின் ஸ்டிச்சுக்கு கொஞ்சம் தள்ளி நல்லா கம் போட்டிருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அந்த அளவுக்கு ஸ்டிச் பண்ணும்போது கிளாத்துலேயும் துணி கொஞ்சம் இருந்தால் தான் அந்த ஒர்க்கு வந்து நல்லா ஸ்டிஃபாக நிற்கும். நெட்டு வந்து தாங்காது இல்லையா? நெட்டு மேலே அதிகமாக நம்ம ஒர்க் பண்ணும்போது. ஸோ நான் கொஞ்சம் கிளாத்தை வந்து கொஞ்சம் விட்டு தான் நான் வெட்டியிருக்கேன். இந்த மாதிரி நம்ம கம் போட்டு வெட்டும்போது நம்மளுக்கு பிசுறு எதுவும் வராது. ஒர்க்கு வந்து நல்லா நீட்டாக இருக்கும். கிளாத்தோட பிசுறு வந்து நம்மளுக்கு தெரியாது கம் போட்டு வெட்டுறதுனால.
ஸோ இந்த மாதிரி நீங்களும் கம் போட்டு வெட்டுங்க, பிசுறு வராது. பாதி ஒர்க்கு கிளாத்லேயும் இருக்கும்போது நம்மளுக்கு ஒர்க்கு வந்து கிளியாமல் ஸ்டிஃபாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் கிளாத்தை கொஞ்சம் விட்டுருக்கேன். பாதி ஒர்க்கு நம்ம கிளாத் மேலேயும் வரும் இல்லையா, ஸோ கொஞ்சம் விட்டு நான் கம் காஞ்ச பிறகு அதை அப்படியே நம்ம கேர்ஃபுல்லாக வெட்டணும். ஏன்னா அடியில் நெட் இருக்கிறதுனால ஸ்லோவாக வெட்டினாலும் பரவாயில்ல, கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக வெட்டுங்க. இப்போ பாருங்கள், நம்ம கம் போட்டதுனால ஈஸியாக வெட்டுறதுக்கும் வரும், கிளாத்தில் பிசுறும் வராது, ஈஸியாக கட் பண்ணலாம். ஆனால் கொஞ்சம் கவனமாக வெட்டணும், ஏன்னா அடியில் நெட்டு இருக்கு இல்லையா. ஸோ அந்த ஷேப்புக்கே நான் கிளாத்தை வந்து ஃபுல்லாக வெட்டி எடுத்துடுறேன். 2 பக்கமே செயின் ஸ்டிச்சுக்கு அப்புறம் கொஞ்சம் நான் கேப் விட்டுருக்கேன் ஒர்க்கு நிற்கிறதுக்காண்டி. இப்போ பாருங்கள், ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்த பிறகு நம்மளுக்கு நீட் ஷேப் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வந்திருக்கு. இந்த மாதிரி யூ ஷேப்பு வந்து வி ஷேப் வந்து கரெக்டாக நம்ம பாயிண்ட் எடுத்துருக்கோம். இப்போ நம்ம நார்மல் நீடில் த்ரெட்டு வந்து நம்ம கோர்த்துக்கலாம், சேம் கலர் த்ரெட்டை. இப்போ ஃபஸ்ட்டு சென்டர்லேருந்து வரேன் பாருங்கள். நம்ம லாங் பீடு ஒன்றும் டிரான்ஸ்பரண்ட் ஜமிக்கியும் வி ஷேப்புக்கு வந்து நம்ம வைக்கிறோம். பாருங்கள், லாங் பீடும் டிரான்ஸ்பரண்ட் ஜமிக்கியும் வி ஷேப்புக்கு வைக்கிறோம். நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் நம்ம செயின் ஸ்டிச் போட்டோம் இல்லையா, பாதி ஒர்க்கு செயின் ஸ்டிச்சுக்கு மேலேயும் பாதி ஒர்க்கு கீழேயும் வர்ற மாதிரி வைக்கிறேன் பாருங்கள். ஏன்னா நம்ம நெக்கில் வந்து லைனிங் தர மாட்டோம், அடித்து திருப்பி ஹெம்மிங் மட்டும்தான் விடுவோம். அந்த இடம் நம்மளுக்கு வந்து ஒரு பின் குத்தினாலும் நம்மளுக்கு கொஞ்சம் துணி ஸ்ட்ராங்காக இருக்கணும் இல்லையா. ஸோ அதில் வந்து பாதி ஒர்க்கு மேலேயும் பாதி ஒர்க்கு கீழேயும் நம்ம கொடுக்குறோம். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், கோல்டு கட் பீடு கொடுக்குறோம், 3 பீடு. இந்த டிசைனுக்கு நம்மளுக்கு ஆரி நீடிலே தேவையில்லை, ஆரி ஒர்க் பண்ணுறவங்க தான் அதை போடணும்னு இல்லை, ஆரி பண்ண தெரியாதவங்களும் இந்த டிசைன் வந்து நம்ம போடலாம். ஏன்னா நார்மல் நீடில் வச்சு தான் நம்ம ஒர்க் பண்ணுறோம், ரொம்ப பெரிய வேலையெல்லாம் இல்லை. பாருங்கள், இந்த மாதிரி வி ஷேப் தான் மாற்றி மாற்றி நம்ம கொடுக்க போகிறோம். ஒரு லாங் பீடும் டிரான்ஸ்பரண்ட் ஜமிக்கியும் வச்சோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், கட் பீடும் ஒரு கோல்டு ஜமிக்கியும் வச்சுருக்கோம் வி ஷேப்புக்கு. அதுக்கப்புறம் ஒரு 4mm பீடை வச்சு நம்ம லாக் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு அந்த 4mm பீடுக்கு அப்புறம் சுகர் பீடு கொடுக்குறோம், 3 சுகர் பீடு, ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஜமிக்கி, அதுக்கப்புறமும் கட் பீடு, ஒரு காப்பர் ஜமிக்கி, அதுக்கப்புறம் கோதுமை பாசி, சுகர் பீடு நம்ம கொடுக்குறோம் வி ஷேப்புக்கு. எல்லாமே வி ஷேப்புக்கே நம்ம கொண்டு வர்றோம். நடுவில் வைக்கிற 4mm பீடு மட்டும்தான் சிங்கிளாக வச்சு நம்ம லாக் பண்ணுறோம். அப்போ அது ஒவ்வொரு செட்டாக நம்மளுக்கு பிரித்து காட்டும். அந்த 4mm பீடை நடுவில் நம்ம குத்துறதுனால ஒவ்வொரு செட்டை நம்மளுக்கு பிரித்து காட்டும். இப்போ பாருங்கள், இந்த கோதுமை பாசிக்கு இடையில் நம்ம ஒரு 4mm பீடு வந்து நம்ம குத்த போகிறோம். பாருங்கள், ஒவ்வொரு செட்டும் நம்மளுக்கு தனித்தனியாக ஒர்க் தெரியுது. டிரான்ஸ்பரண்ட் ஜமிக்கி வைக்கும்போது நம்மளுக்கு அது வந்து க்ரீன் கலராகவும் இருக்குது. ரொம்ப கோல்டான ஜமிக்கி யூஸ் பண்ணல, லைட்டாக காப்பர் ஜமிக்கி யூஸ் பண்ணியிருக்கோம். கோல்டு வந்து ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும் இல்லையா, ஸோ காப்பர் ஜமிக்கி வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ஒன் சைடு வந்து நம்ம முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு சென்டர்லேருந்து அடுத்த பகுதிக்கு போகிறோம் பாருங்கள். அடுத்த ஆஃப் இதே தான். இந்த மாதிரி விவியாக நம்ம பீட்ஸை தான் மாற்றி மாற்றி கொடுக்குறோம். இடையில 4mm பீடு வைக்கிறோம். இந்த மாதிரி நெக்ஸ்ட் ஆஃப்லையும் அடுத்த பாதி நெக்லையும் நம்ம இந்த மாதிரியே வச்சுக்கிறலாம். என்ன நம்ம பீட்ஸ் வந்து எவ்வளோ வைக்கிறோங்கிறத கணக்கு பண்ணி நம்ம வச்சுக்கிட்டா போதும், ஒரே ஷேப்புக்கே நம்ம கொண்டு போயிடலாம். நம்ம பாதி ஒர்க்கு கிளாத்லேயும் இருக்கிற மாதிரி குத்திக்கலாம், அப்போ தான் நம்மளுக்கு ஒர்க்கு வந்து ஸ்ட்ராங்காக நிற்கும். ஏன்னா நம்ம அவுட்லைன் ஜரி எதுவும் கொடுக்கல இல்லையா, நம்ம சாரீ பின்னது குத்தும்போது அந்த இடத்துல கொஞ்சம் கிளாத் இருந்துச்சுன்னா ஒர்க்கு வந்து ஸ்டிஃபாக இருக்கும், அதுக்காண்டி தான்.
இப்போ இதே மாதிரியே ஃபஸ்ட் லைனை வந்து நம்ம கண்டினியூ பண்ணி நம்ம நெக்கை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கிறலாம். செகண்ட் லைன் வந்து வரும்போது கொஞ்சம் மாற்றி போடுவோம். இப்போ நம்ம 1.5 இன்ச்சு கனெக்ட் பண்ணி தான் நம்ம 2 லைன் மார்க் பண்ணோம். இந்த பக்கம் 1/4 இன்ச்சு ஒர்க் வந்துடும். அதே மாதிரி அடுத்த லைன்லேயும் 1/4 இன்ச்சு ஒர்க்குள்ளே போகும்போது நம்மளுக்கு 1.25 இன்ச்சு வந்து நம்மளுக்கு நெட்டு வந்து வெளியே தெரியும். இதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம 1.5 இன்ச்சுக்கு வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். நம்ம நெட்டில் ஊசி வச்சு குத்தும்போது பார்த்து குத்துங்க. ஸ்டிச் பண்ணும்போது நெட்டு வந்து கிழிஞ்சிடாமல் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இது ஈஸி ஒர்க் தான் ஃப்ரெண்ட்ஸ். பிகினர்ஸ் வந்து நீங்கள் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். 1 டே போதும் இதுக்கெல்லாம். நார்மல் நீடில் தானே வச்சு நம்ம பண்ணுறோம். ஸோ 1 டேயில் நம்ம இந்த ஒர்க்கை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். ஆனால் நம்மளுக்கு நல்ல ரிச் லுக்கு கிடைக்கும். பாருங்கள், இப்போ செகண்ட் லைனும் நம்ம போட்டிருக்கோம். நெட்டு மேலே 2 லைன் நம்ம இப்படி ஒர்க் பண்ணி வரும்போது நெட்டும் நம்மளுக்கு சுருங்கல் இல்லாமல் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ நல்லா ரிச் லுக்கில் வந்திருக்கு பாருங்கள். இப்போ செகண்ட் லைன் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அதே தான். வி வச்சு 1 வச்சு ஒரு இலை மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். ஒரு 3 செட்டாக கொடுக்குறோம். சுகர் பீடே 3 பீடு வி மாதிரி வச்சு நடுவில் ஒரு 3 சுகர் பீடு கொடுத்துருக்கோம். அதுக்கு இடைப்பட்ட கேப்பில் வந்து ஒரு 3mm பீடு வந்து 2 பக்கமும் நம்ம தர்றோம். இப்போ சுகர் பீடு கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து கட் பீட்டில் கொடுக்குறோம். கோல்டு கட் பீட்டில் கொடுக்குறோம். இதையே தான் நம்ம மாற்றி மாற்றி கொண்டு போகிறோம். இடையில 3mm பீடை வச்சு ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஜமிக்கி வச்சு கொண்டு போகிறோம். வேறு ஒன்றுமே பண்ணலை. கொயன்னு இருக்கிற மாதிரி இதையே தான் மாற்றி மாற்றி கொண்டு போகிறோம். சுகர் பீடு, கட் பீடு, 3mm பீடு 3ஐயும் நம்ம மாற்றி மாற்றி கொடுக்கும்போது ஒரு கெட்டி டிசைனாக வந்து நம்மளுக்கு வருது. ஃபஸ்ட் ஆஃப் வேறு மாதிரி பண்ணியிருக்கோம், செகண்ட் வேறு மாதிரி பண்ணியிருக்கோம். அப்போ ஃபஸ்ட் லைனுக்கும் செகண்ட் லைனுக்கும் நம்ம பிரித்து வித்தியாசம் காட்டியிருக்கோம். தூரத்து பார்வைக்கு ஏதோ கொய் நம்ம என்னமோ பண்ணியிருக்க மாதிரி தெரியும். கிட்ட பார்த்தா தான் அதோட ஒர்க்கு ஃபினிஷிங் நல்லா நீட்டாக தெரியும் நம்மளுக்கு. இது நீங்கள் எப்படி வேணாலும் ஒவ்வொரு செட்டாக நீங்கள் மாற்றி மாற்றி நீங்கள் போட்டுக்கலாம். நம்மளும் ஈஸியாக ஒரு நெட் ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிகினர்ஸ் வந்து ஈஸியாக நீங்கள் நெட் ப்ளவுஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஈஸி மெத்தடு தான். பாருங்கள், சிம்பிள் ஒர்க்காக இருந்தாலும் நம்மளுக்கு எப்படி நல்லா கிராண்ட் லுக்கோடு நம்மளுக்கு வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ 2 லைனுக்கும் வித்தியாசம் உங்களுக்கு நல்லா தெரியும் பாருங்கள். அதில் விவியாக கொடுத்துருக்கோம், இதில் 3ஆக கொடுத்துருக்கோம். அவ்வளோதான் வித்தியாசம். சென்டரில் மட்டும் ஒரு கொத்து தொங்குற மாதிரி ஒரு 4mm பீடை வச்சு கோதுமை பாசியை வச்சு நம்ம ஒரு 3 லைன் வந்து தொங்குற மாதிரி போட்டிருக்கோம், லீஃப் மாதிரி. நெட் ப்ளவுஸு நம்மளுக்கு ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஆரி நீடிலே இல்லாமல் நார்மல் நீடில் வச்சே நம்ம ஒரு ஒர்க் வந்து நம்ம போட்டுட்டோம். ஆரி தெரியாதவங்களும் இந்த டிசைனை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி போடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரண்ட் நெக்கும் இந்த மாதிரி வந்திருக்கு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ ஃபுல் வாட்சிங்க்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.